2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது. அடுத்த ஆண்டு அங்கே சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்து முடிந்தது. திருத்தப் பணியின் போது சமர்ப்பிக்கப்பட்ட படிவங்கள் தேர்தல் கமிஷன் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டது. இதுவரை பெறப்பட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட படிவங்களில் குளறுபடிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 85 லட்சம் வாக்காளர்களுக்கு அவர்களது தந்தையின் பெயர் பொருந்தவில்லை. மேலும் 13,05,000 வாக்காளர்களுக்கு தந்தை மற்றும் தாயின் பெயர்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. சில வாக்காளர்களுக்கு தந்தை பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் தாய் பெயர் தவறுதலாக இடம்பெற்றுள்ளது. 11,95,230 வாக்காளர்களில் மகனை விட தந்தைக்கு 15 வயது வரை குறைவாக இருக்கிறது. தாத்தாவாக குறிப்பிடப்பட்டவர்கள் 40 வயதுக்கும் குறைவானவர்களாக இருக்கின்றனர். 24,21,133 பேர் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு 6 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருப்பதாக விண்ணப்ப படிவங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி வயது வித்தியாசம், உறவு முறையில் மாற்றம் உள்ளிட்ட குழப்பங்களை சரிசெய்ய தேர்தல் கமிஷன் முடிவு செய்தது. குளறுபடி ஏற்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி நடந்தது. உரிய ஆவணங்கள் அளிக்கும் வாக்காளர்களின் பெயர்கள் உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. சரிபார்க்கும் பணியின் போது ஏதேனும் ஆட்சேபனைகள் எழுந்தால் அதை சரி செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா ஆகிய 3 மாநிலங்களுக்கும் புதுச்சேரி, லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கும் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் வெளியிட்டது. மேற்கு வங்காளத்தில் 58 லட்சத்துக்கும் அதிகமான பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இறந்தவர்கள் 24 லட்சம் பேர், இடம்பெயர்ந்தவர்கள் 19 லட்சம் பேர், போலி வாக்காளர் 1,38,000 பேர் என 58 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய தகுதி இருந்தும் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் அவர்கள் ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கமிஷன் வெளியிட்ட தரவுகளின்படி மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவர்கள் மொத்தம் 58,20,898 வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இறந்ததாக அடையாளம் காணப்பட்டது 24,16,852 பேர். இடம்பெயர்ந்தது 19,88,076 பேர். அடையாளம் காணப்படாதவர்கள் 12,20,038 பேர். போலி வாக்காளர்கள் 1,38,328 பேர். பிற காரணங்களுக்காக நீக்கப்பட்டவர்கள் 57,604 பேர்.